1.3ல 6th சம் பார்க்கலாம். 6th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஆஃப்எக்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே 4 சம் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மை நம்ம அந்த 5th சம் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அங்கேயாவது x+2 கொடுத்து கொஞ்சம் செய்கிற மாதிரி இருந்தது. இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த சம்மை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். 6வது எஃப்ஆஃப்எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எஃப்ஆஃப்எக்ஸ். இதில் நீங்கள் இந்த சம்லலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அழகாக செய்ய வேண்டியது தான். ஓகேவா? f(0) + f(1) total divided by 2. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு f(0) கண்டுபிடிக்கணுமா? f(0) கண்டுபிடிக்க அந்த 2x இருக்குல்ல, அந்த எக்ஸ்க்கு பதிலாக அந்த 0 போட்டுக்கிட்டு -3. ஓகேவா? அப்போ f(0) = 2 × 0 0 தான், 0 - 3 = -3. ஓகேவா? அடுத்து f(1) = 2 × அந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டு -3. அப்போது 1 2 is 2, 2 - 3 2 = -1. ஓகேவா? இப்போ by 2. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம் என்னென்னா f(0) இந்த கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. f(1/2) = f(0)க்கு என்ன கண்டுபிடிச்சோம், -1 -3. ஓகேவா? f(1)க்கு என்ன கண்டுபிடிச்சோம், -1/2 = -4 -3யும் 4 -3 -1. அப்போ என்ன, -4 -4/2 2 அடிச்சலாம் = -2. ஓகேவா? சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? செகண்ட் சம். இப்போ அதில் செகண்ட் f(x) = 0. ஓகேவா? ரொம்ப ஈஸி. f(x) = 0ன்னு கொடுத்துருக்காங்களா? f(x) என்னது, நம்ம இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு எந்த வேல்யூவும் நம்ம கொடுக்கல, இது ரொம்ப பயப்பட வேண்டாம். 0 = 2x - 3. ஓகேவா? அப்போது என்ன செய்யலாம்னா, இந்த -3 இந்த பக்கம் +3 கொண்டு வந்துடும். +3 கொண்டு வந்துட்டு 2x மட்டும் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ அந்த x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2 இந்த பக்கம் டிவிஷனில் கொண்டு வரோம். 3/2 = x. அவ்வளோதான். அப்போ x = 3/2 அப்படியே வைக்கலாம், 3/2. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான சம். நம்ம f(x) 0னா இந்த மாதிரி கொடுக்கலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? செகண்ட் முடிச்சு. தேர்டு சம். தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். f(x) எக்ஸின் எக்ஸை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f(x) இங்கே 0 வச்சு செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். f(x) = 2x - 3. f(x) வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. x = 2x - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த -3 இந்த பக்கம் +3 கொண்டு வந்துட்டு இந்த +x இந்த பக்கம் -x கொண்டு போகணும். சும்மா இப்படி மாற்றுறது தான். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும், அவ்வளோதான். -3 இந்த பக்கம் +3 கொண்டு வந்துட்டோம். அங்கே 2x அப்படியே இருக்குது. இந்த எக்ஸை -x கொண்டு போகிறோம். ஓகேவா? 3 = 2xல் 1x போச்சுன்னா 1x தான். அப்போ x = 3. புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்து ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, f(x) = f(1 - x). இப்போ f(x)க்கு x-க்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. அப்போ f(1 - x) = 2 × x-க்கு பதிலாக 1 - x போடணும். -3 = இதை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 - 2x - 3. ஓகேவா? இந்த பக்கம் f(x) நம்ம போட்டுக்கிறணும். ஓகேவா? f(x) என்ன, 2x - 3. 2x - 3. இப்போ இதுதான் டெரிவேஷனு. இப்போ என்ன செய்கிறோம் கவனமாக பாருங்கள்.
இந்த -3 இந்த பக்கம் +3 கொண்டு வரோம். இங்கே -2x இந்த பக்கம் +2x கொண்டு வரோம். 2x + 2x. இந்த 2x எப்படி வருது அப்படின்னு இதை நல்லா கவனிங்க. திரும்ப கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த -2x இங்கே +2x கொண்டு வந்துடுறோம். மற்றபடி அது 2 அப்படியே இருக்குது. இது இந்த பக்கம் வந்துடுது. இந்த -3 இருக்குது. இந்த -3 இங்கிட்டு +3 வந்துடுது. +3 -3 அடி ஆயிரும். இது 2x 4x மாறுது. 4x = 2. அப்போ எக்ஸை இந்த வச்சுக்கிட்டு 2/4. இந்த 4 வந்து பையில் வந்துடுது. 1 2. அப்போ x = 1/2. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். f(x) = f1 - xன்னு கொடுத்துருக்கனால இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம இந்த f(x)ஓட ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். f(x)க்கு அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதியிருக்கோம். இது ஈக்குவல் இதுன்னு சொல்லி டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதுக்கு நம்ம இதை எழுதியிருக்கோம். இந்த 2x - 3க்கு எக்ஸுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதியிருக்கோம். 1:2 உள்ளே கொண்டு வந்துட்டோம். 2 × x 2x -2x. அப்புறம் அந்த -3 அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்து வந்து இந்த -3 இந்த பக்கம் +3 கொண்டு வந்திருக்கோம். இந்த -2x இந்த பக்கம் +2x கொண்டு வந்திருக்கோம். மற்ற எல்லாம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ 2x 2x 4x ஆயிடுச்சு. இங்கே 2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு 4 இங்கிட்ட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை டிவிஷனில் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம அடித்து கொடுத்தா x = 1/2 வந்துருக்கு. ஆன்சர் புரிஞ்சா? டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப ஷார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.